ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அது என்னது கார்டிஷியன் ஸ்கேல்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு மனுஷன் இன்னும் வந்துட்டு அதில் சில ஸ்கேல்லாம் இருக்கும் 0 1 2 3 4 5 சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து மனுஷன் இன்னும் 0லேருந்து 1 ஸ்கேலுக்கு கூட போகல நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை நோக்கி தான் மனுஷன் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இப்போ இன்னத்துக்கு நீ அதை பேசுகிற அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் அதாவது கொஞ்சம் இத்தினோண்டு ஒரு இதில் வந்துட்டு இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுறதுல அதில் மனுஷன் உள்ள வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதில் ஒரு விஷயம் தான் வந்து இந்த க்ளவுட் சீடிங்னு சொல்லிட்டு. க்ளவுட் சீடிங்னா என்ன, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த துபாயிலலாம் பண்ணுவாங்கப்பா, என்னது என்னமோ பண்ணி ஆர்டிஃபிஷியலாக மழையை வந்துட்டு பெய்ய வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் க்ளவுட் சீடிங்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் இன்றைக்கி அப்படின்னா, டெல்லியில் ரீசெண்டாக இதை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட ரிசல்ட் என்ன, எதுக்கு டெல்லியில் ட்ரை பண்ணாங்க, இது பண்ணுறது மூலமாக வர ஆபத்துகள் நன்மைகள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அதனால் ஏற்பட்ட விளைவுகள்லாம் சேர்த்தி ஆக மொத்தத்தில் க்ளவுட் சீடிங் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல க்ளவுட் சீடிங் அப்படின்னா என்னன்றது வந்துட்டு பார்த்துட்டு வந்துடலாமே. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் எனிவேஸ் அந்த ப்ராசஸாக என்னன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். பொதுவாக இந்த மழை அப்படின்றது நேச்சுரலாக எப்படி பெய்யும், கீழேருந்து வாட்டர் வந்து வேப்பர் ஆகும், மேலே போகும், அப்புறம் அந்த கண்டென்சேஷன் ப்ரிசிபிட்டேஷன் நிறையா அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி இப்போது ஆர்டிஃபிஷியலாக எப்படி மழை பெய்ய வைக்கிறது அல்லது மழையை எப்படி இன்டியூஸ் பண்ணுறது, அதை தூண்டுறது, மழை பெய்ய வைக்கிறதுக்காக அந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து நம்மளே வந்து உருவாக்குறது. ஸோ அதுதான் பேசிக்காக இந்த க்ளவுட் சீடிங் வந்துட்டு பண்ணுது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மழை பெய்வதற்கான அந்த விதைகளை க்ளவுட்ஸில் வந்து விதைப்பாங்களாம். ஸோ அதுதான் வந்துட்டு திஸ் இஸ் கால்டு க்ளவுட் சீடிங் அப்படின்றது சிம்பிளாக முடிச்சிடலாம். இன்னும் டீப்பாக போகணும் அப்படின்னா, இந்த க்ளவுட்ஸில் வந்து நிறையா அந்த கிறிஸ்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்போ ஒன்றா சேர்ந்து மெர்ஜ் ஆகி அதோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ, ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த க்ளவுட்ஸ் வந்து மேக வெடிப்பு, அந்த க்ளவுட்ஸோட வெயிட் தாங்காமல் அந்த தண்ணியை வந்து கீழே வந்துட்டு ட்ராப் பண்ணுதுங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு மழை பெய்யுறது. ஸோ இப்போது அந்த க்ளவுட்ஸில் இந்த சீட்ஸை வந்து விதைக்கிறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிறிஸ்டல்ஸ் இன்னும் கம்பைன் ஆகிறதுக்கும் அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அந்த சிச்சுவேஷன் இன்னும் ஃபேவர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து க்ளவுட் சீடிங்கு. இதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சோடியம் குளோரைடு, அதுக்கப்புறம் வந்துட்டு சில்வர் அயோடைடு, அப்புறம் பொட்டாசியம் குளோரைடு, இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அங்கே பண்ணக்கூடிய வேலையினால் ஸோ மழை வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக இன்டியூஸ் செய்யப்பட்டு வந்துட்டு பெய்யுது. ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட்டு. சூப்பர். இப்போது நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி இதை எங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலகத்தில் கிட்டத்தட்ட 45லேருந்து 50 நாடுகளில் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி நார்மலைஸ் ஆக போகிறேன்னு வச்சுக்கலாம். ஆக போகிற ஒரு விஷயம் தான் இந்த க்ளவுட் சீடிங்கு. ஏன்னா கிளைமேட் மாறிட்டே இருக்குது, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது, க்ராப்ஸ்லாம் வீணாக போகுது, தண்ணி பஞ்சம் ஏற்படுது அப்படின்றதுலாம் நிறையா காரணங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த க்ளவுட் சீடிங்கிறதும் ஓரளவுக்கு எல்லாருமே வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 1950ஸ்க்கு அப்புறமே அந்த க்ளவுட் சீடிங் வந்துருக்கு. தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு கிட்டத்தட்ட 1980கள் வாக்கில் ட்ரை பண்ணியிருக்கா சொல்லப்படுது. அதே மாதிரி கர்நாடகா, ஆந்திராவா ஐ திங்க் 2ல் ஏதோ ஒன்று தான், சாரி தப்பாக சொல்லியிருந்தா. அதுவுமே இப்போது லேட்டஸ்ட் ஒரு 3-4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாமே பண்ணிட்டாங்களா, சூப்பர். இப்போ என்னத்துக்கு இந்த டெல்லியை மட்டும் நீ வந்து குறிப்பிட்டு நீ சொல்கிற அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே வெளியிலிருந்து, அதாவது ஃபாரினில் வேறு கண்ட்ரீஸு அங்கேருந்து அதை வச்சு அவங்க ஹெல்ப்போடு பண்ண விஷயங்கள். ஆனால் இப்போது டெல்லியில் இவங்க ட்ரை பண்ணது நம்ம நாட்டிலிருந்தே ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி அவங்களே சில ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களே சொந்தமாக ட்ரை பண்ணுது. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் பேசும் பொருளாக மாறி இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள்லாம் வந்து மேகத்தில் போட்டு வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு ஃபெயில் ஆகிருக்கு. ரீசனாக அவங்க சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த க்ளவுட் சீடிங்க்கு 1-2 விஷயங்கள் வந்துட்டு ஃபேவரபுளாக இருக்கணும். அதில் மிக முக்கியமான முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ளவுட்ஸ், மேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வேணும். அது இருந்தால் தான் இதுக்கான ஒரு பேஸ் ஃபேக்டரு. ஸோ அப்படி பார்க்கும்போது டெல்லியில் மேகங்களே இல்லையானா கண்டிப்பாக இருக்குப்பா, இல்லைன்னா வந்து சொல்ல மாட்டோம். அதே மாதிரி அது கூட சேர்த்தி ஈரப்பதம், இந்த ஹியூமிடிட்டி அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கன்சிடரபிளான ஒரு அமௌண்ட்டில் இருக்கணும். அங்கே இருந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15% கீழே தான் இருந்துச்சுன்றது ரொம்ப லோ. அதனால நாங்கள் க்ளவுட் சீடிங் பண்ணியுமே எந்த ஒரு விளைவுமே வந்து ஏற்படுத்தலைன்னு சொல்லிட்டு இந்த கான்பூரை சேர்ந்த அந்த ஐஐடியில் இருந்தவங்க சில பேர்லாம் சொல்கிறாங்க. அவங்க தான் அதை வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனால் இது வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிருக்குது. ஸோ அதான் இதுக்கப்புறம் பண்ணவே மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து பண்ணுவாங்க. இதனால் இந்த க்ளவுட் சீடிங் பண்ணுறதுனால வெறுமனே தண்ணி கிடைக்குதுவா, மழை பெய்யுது, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பொல்யூஷன் கண்ட்ரோலுக்குள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில நன்மைகளும் வந்து இது கூட சேர்ந்து சிலதெல்லாம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது.
ஆனால் ஆபத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? ஸோ ஆபத்து அப்படின்னு பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக அவங்க சொல்கிறது, இப்போ இந்த க்ளவுட் சீடிங்லாம் பண்ணுறாங்கல்ல, ஒருவேளை அது ப்ராப்பரான அளவில் பண்ணல, கொஞ்சம் எசகு பொசுக்கு ஏதாவது மாறி போட்டுச்சு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி துபாயில் பார்த்துருப்போம். அப்புறம் சைனாவில் வந்துட்டு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எக்கச்சக்கமான மழை, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறையா வந்து ஃப்ளட்டு, அது இன்னும் பெரிய ஒரு டிசாஸ்டராக மாறிடுன்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கல்ஸ் தூவுறாங்க இல்லையா, அந்த NaCl, சோடியம் அப்படின்னா அதெல்லாம் போடுறாங்கல்ல. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, இது அந்த நேச்சுரலாக மழை வருதுல, அதில் இருக்கிற சில மினரல்ஸ் அதெல்லாம் தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது போட்டு வர்றதுனால, இது இன்கேஸ் அதிகமாகிடுச்சு, அந்த ஒரு மெஷரபிள் அமௌண்ட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா, இது கீழே வரும்போது அதில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மை ஆப்வியஸாக பயிர்களுக்கு போகும். அதை சாப்பிட்ற நமக்கு வரும், அல்லது மழை நீர் யூஸ் பண்ணுறோன்னா அதுலேயும் அது கலக்கும், கிரவுண்ட் வாட்டரை பாதிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் ரெயின் அந்தளவுக்கு போக வேண்டாம், பட் சம் டைல்யூட்டட் ஃபார்ம் ஆஃப் ஆசிட் ரெயின்னு சொல்லலாமா. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து நாசூக்காக எந்த ஒரு விளைவும் இல்லாமல் ஆபத்தும் இல்லாமல் பண்ணுறது பெட்டர். பட் எனிவேஸ் நேச்சர் இல்லைங்களா, நம்மளால் இது பண்ண தியரிட்டிக்கலாக தான் எழுத முடியும், ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது என்ன மாறுதுன்றது தெரியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். பட் எனிவேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற நிலமை வரும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் இன்னும் பெட்டர். ஸோ தட்ஸ் இட் ஃபார் க்ளவுட் சீடிங். தேங்க்யூ, பாய்.